எல்லாரும் அப்படி கண்களை மூடி, எல்லாரும் அப்படி கண்களை மூடி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் ஏன் இதய துடிப்பாக மாற்று. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் ஏன் இதய துடிப்பாக மாற்றும். என் நாட்களெல்லாம் ஜபவீரன் என்று எழுதும். என் ஜீவநாட்களெல்லாம் ஜபவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆவியானவர்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆமேன் என்று சொல்லலாமா? மீண்டும் ஒரு தடவை நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமேன். தேவன் நம்மளோடு கூட தொடர்ந்து எதை கொண்டு பேசிக்கொண்டு வருகிறார்? போர்வையை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். எத்தனை போர்வை நம்ம மேல விழுந்தது இதுவரைக்கும்? அதே டவுட் பாருங்க. 2 போர்வமா? மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிறதுடைய ஜீவனின் போர்வை விழுந்தது. கடந்த வாரத்தில் ஆமா, சாப போர்வையை என்னை விட்டு நீக்கி விட்டு என் மேல எந்த போர்வையை போத்தினாரு? மீட்டெடுக்கும் போர்வை அல்லது விடுதலையின் போர்வையை தேவன் நம்மளோடு கூட கடந்த வாரத்தில் நம்ம மேல போத்தினார். எத்தனை பேருக்கு அந்த மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது? ஆமேன். ஆமா, அதுல எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னதான்? 6 படி தான் முடிஞ்சிச்சு. 6 படி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா 6 படி மீட்பின் வருஷம். ஆமேன் என்று சொல்லாம 6 படி. நான் போய் தூங்கிட்டேன். 1-2 கற்றுக் கொடுத்தாரா, அதை மட்டும் சொல்லியார். இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. ஆமா, 2 இன்னும், அதாவது மனிதன் 6ஆம் நாள்ல உண்டு பண்ணானா. இன்னொன்னு எனக்கு சொன்னாரு, அந்த கானாவூர் கல்யாண வீட்டுல எத்தனை கச்சாடி இருந்தது? 6 கச்சாடி. மறந்துட்டு பார்த்தீங்களா? ஆனா எனக்கு ஒரு ஏசப்பா சொன்னார், 6 கச்சாடி. 6 கச்சாடி சொல்லுங்க. 6 கச்சாடி. கல் சாடி. கல் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி எங்கெல்லாம் கல்லுன்னு இருக்குதோ அங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை குறிக்கும். எதை குறிக்கும்? நியாயப்பிரமாணம். 6 என்பது எதை குறிக்கும் தெரியுமா? மனிதனை குறிக்கும். ஏன்னா 6ஆம் நாளின் மனிதன் உண்டாக்கப்பட்டபடினால். அப்போ அங்க 6 கச்சாடி இருந்தது. அப்போ 6 என்பது மனிதனை குறிக்கிறது, கச்சாடி என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. இப்ப ஏசப்பா என்ன சொன்னாரோ, அந்த கச்சாடி எல்லாம் காலியா இருக்குது, அந்த அதிலே தண்ணீரை நிரப்புங்கள். என்ன சொன்னாரு? தண்ணீரை நிரப்புங்கள் என்று தேவன் சொன்னார். தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த தண்ணீரை தேவன் என்னவா மாட்டினாரு? ரசமாய் மாட்டினார். அப்ப கர்த்தர் அது எனக்கு எப்படி வெளிப்படுத்தினார்னா, 6 கச்சாடி என்பது மனிதன் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் எவ்வளோ? 613. 10 கட்டளைன்னு சொல்றோம்ல, அதுல நியாயப்பிரமாணம் 613 நம்ம நிறைவேற்றணும். 10 கட்டளையே தெரியாது. 10 கட்டளை தெரியுமா? அதே தெரியாதுங்க. 10 கட்டளையே தெரியாது. 613 நியாயப்பிரமாணம் தெரியுமா நமக்கு? ஆனா அதை நிறைவேற்றினா தான் நமக்கு புது உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம்.
அப்போ அந்த 6 கச்சாடியினுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை மனுஷனால நிறைவேற்ற முடியல. அதனால நான் நிறைவேற்றி உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்பதற்காகத்தான் ஏசப்பா அந்த கச்சாடியை நிரப்புங்கள், நான் அதிலே உங்களோடு, அந்த ரசம் என்பது உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு அடையாளம், அது உங்களோடு உடன்படிக்கை செய்யறங்கிற அடையாளம். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ அந்த 6 கச்சாடியை கர்த்தர் இவ்வளவு விளக்கத்தை சொன்னார். அப்போ புது உடன்படிக்கை, அதாவது பழையதெல்லாம் கடைஞ்சிட்டு உங்களோட ஒரு புது உடன்படிக்கை பண்ணுகிறதுக்கு தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் அந்த 6. அடுத்து பார்த்தீங்கன்னா, லேயாள் 6ஆம் குமாரனை பெற்று அவளுக்கு செபுலோன் என்று பெயரிட்டால், இனி அவர் என்னோட வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணுவார்னு எங்க வந்துட்டோம்? வாசஸ்தலம். அப்போ இதெல்லாம் நிறையா இருக்கு. சரி, அதை அந்த பக்கம் விட்டுட்டு, இந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட போத்துகிற அந்த போர்வையின் பெயர் வல்லமையின் போர்வை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம நம்ம மேல எந்த போர்வையை போத்துறாராமா? வல்லமையின் போர்வை. எல்லாரும் நம்ம மேல எந்த போர்வையை போத்த போறாராமா இன்னைக்கு? நல்லா சத்தமா வல்லமையை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என் மேல எந்த போர்வை வரப்போகுது? என் மேல இன்னைக்கு கர்த்தர் எந்த போர்வை என் மேல போத்த போறாரு? ஒரு வல்லமையின் போர்வை. வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 6வது வேத வசனம். அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெரும் மலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். இன்றைக்கு தேவன் நம்ம மேல கட்டளையிட போறாரா? என்னன்னா, என் மேல ஒரு வல்லமையின் பெருமலை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? நம்ம மேல எந்த மலையாமா? நல்ல வல்லமையை சொல்லுங்க. நம்ம மேல எந்த மலை? வல்லமை. இன்னும் சொல்லுங்க, இன்னும் சத்தமா. நம்ம மேல எந்த மலை பெய்ய பண்ண போறாரு? அது வல்லமையின் மலை. நம்ம மேல எந்த மலை பெய்ய போகிறது? வல்லமையின் மலை. இதனுடைய இன்னொரு பெயர் என்னன்னா, தெய்வீக மலை. இந்த மலையினுடைய பெயர் என்னது? அதாவது தெய்வீகம் அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, எதற்கும் அதை ஒப்பிடத்தக்கவே முடியாது. தெய்வீகம்னா தெய்வீகம் தான், அதுக்கு ஈக்குவல் வேர்டுகளே ஒன்றுமே இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம மேலே நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கணும். ஆமாம் ஆண்டவரே, நான் இந்த பூமியில் நான் வாழணும் அப்படின்னா என் மேலே எனக்கு எந்த மலை வேணும்? ஆமாம், ஒரு வல்லமையின் மலை. இந்த வல்லமையின் மலையைத்தான் இன்னைக்கு வல்லமையின் போர்வை என்று தேவன் நம்ம மேலே போட போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஒரு வல்லமையின் மலை. ஆமென் என்று சொல்லாமா? ஆமாம், இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவன் என்ன செய்கிறாரா? அதுக்கு மேல் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறார். அதுக்கு மேலதான் நம்ம இருக்குது. ஆமா, அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்து என் மேல ஒரு வல்லமையின் மழையை இன்னைக்கு கட்டளையிடுகிறார். இனி என் எல்லைக்குள்ள ஒரு வல்லமையின் மழை பெய்ய போகிறது. ஒரு வல்லமையின் பவர்ஃபுல் மழை என் மேல இன்னைக்கு பெய்ய போகிறது. இந்த மழைக்கு இன்னொரு பெயர் என்ன சொன்ன? தெய்வீக மழை. அதாவது மழைனா 3 மழையா வேதத்தில் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் என்னுடைய அறிவுக்கு தெரிந்ததை ஒன்று ஆசீர்வாத மழை. சொல்லுங்க, எந்த மழை? நல்லா சொல்லுங்க, எந்த மழை? எந்த மழை? அதாவது உபாகமத்தில் இருக்கும்போது, ஏற்ற காலத்தில் தேசத்தில் நான் என்ன செய்வேன்? மழை பெய்ய பண்ணுவேன். அந்த மழை பேர் என்னது? ஆசீர்வாதமான மழை. ஆமென் என்று சொல்லமா? ஆமா, அந்த வல்லமையின் மழை பெய்ய பண்ணுகிற பொழுது என் மேல என்னமோ வந்துடணும், ஆசீர்வாதமான மழை. ஆமென் என்று சொல்ல. நம்ம மேல எந்த மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போறாரு? ஆசீர்வாதமான மழை. அடுத்து சொன்னீங்கன்னா நியாய தீர்ப்பின் மழை. இது எங்க பெஞ்சிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல பெஞ்சிச்ச, அது அக்கினி மலை. நோவா காலத்துல பெஞ்சிச்சா? அது எந்த மலை? நியாய தீர்ப்பின். ஏன்னா மனிதர்களுடைய பாவம் நித்த என்ன பண்ணிட்டே இருக்குது? பெருகிக்கொண்டே இருக்கிறது. மனுஷனை உண்டாக்குறதுக்காக நான் என்ன செய்றேன்? மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி தேவன் என்ன செஞ்சாரா? அது நியாய தீர்ப்பின் மலை. ஆனா இன்னைக்கு நம்ம மேல பெய்ய பண்ணுகிற மலையின் பெயர் என்ன? நல்ல வல்லமையை சொல்லுங்க. நம்ம மேல எந்த மலை? வல்லமையின் மலை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவேன். இந்த மலை எந்த மலை? வல்லமையின் மலை. இந்த மலையினுடைய வல்லமையின் மலையினுடைய இன்னொரு பெயர் எப்படின்னா, பின்மாரி மலை. அவுட் போரிங். ஆமென் என்று சொல்ல. எந்த மலை? பின்மாரி மலை. இனி பெய்ய பண்ண போகிறது என் மேல ஒரு, ஆமா சொல்லுங்க, பின்மாரி மலை. எல்லாரும் சொல்லுங்க, இனி என் மேல ஒரு பின்மாரியின் மலை பெய்ய பண்ண போகிறார். ஆமே, பின்மாரி மலைன்னு சொல்லலாம், அல்லது அக்கினி மலை. சொல்லுங்க, இந்த மலை என் மேல என் மேல எந்த மலை பெய்ய பண்ண போகிறாரு? அக்கினியின் மலை. சொல்லுங்க, என் மேல எந்த மலை பெய்ய பண்ண போறாரு? அக்கினியின் மலை.
இது அப்படியே நீ தியானிச்சுட்டு இருக்கிற பொழுதுதான் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, இது சவால்களை சந்திக்கிற மலை. உங்க வாழ்க்கையில வருகிற இது, அதாவது இனி பயங்கரமா நீங்க இருக்க போறீங்கம்மா. ஆமா, இந்த சப்புன்னு அல்லேலியால வேண்டாம், நல்ல நல்ல சத்தமா சொல்லுங்க. சவால்களை சந்திக்க போறீங்க. இனி தேவன் உங்களை எப்படி செய்ய போறாரா? சவால்களை சந்திக்க பண்ண போகிறார். இந்த மலையினுடைய பெயர் என்னன்னா, நான் சவால்களை சந்திக்க போகிறேன். யார் அப்படி சவாலை சந்திச்சார் சொல்லுங்க பார்க்கலாம். குட், சூப்பர். எலியா எதை சந்திச்சாரு? சவால்களை. ஏன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்க ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. யாரா இருக்கு? ஆகாப்புக்கும் எலியாவுக்கும். ஏன்னா பாகாலின் தெய்வம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா மழையின் தெய்வம் அர்த்தம். பாகாலின் தெய்வம் என்ன அர்த்தம்? மழையின் தெய்வம். அப்போ ஆகாப் சொல்றாரு, என் தெய்வம் தான் மழை கொடுக்குதுன்னு. யார் சொல்றா? ஆகாப் சொல்றா. எலியா சொல்றாரு, இல்ல இல்ல, என் தெய்வம் தான் மழை கொடுக்குது. 2 பேத்துக்கு இப்படி போராட்டம் நடக்குது. ஆகாப் சொல்றாரு, என் தெய்வமான பாகாலின் தெய்வம் தான் மழையை கொடுக்கிறது என்று அவர் சொல்றாரு. எலியா சொல்றாரு, இல்ல இல்ல, இஸ்ரவேலின் தேவன் தான் மழையை கொடுக்கிறார். பார்த்துக்கலாமான்னு சொன்ன பொழுதுதான், நீ மழையை பெய்ய பண்றது வேற, இப்ப நான் மழையவே என்ன செய்யறேன்? வானத்தை அடைக்கிறேன். நான் வானத்தை அடைச்சிட்றேன். என்ன சொல்றேன்? நீ உன் தெய்வம் தான் மழை கொடுக்குன்னு சொல்றீல, கூப்பிட்டுக்கோ. உன் தெய்வம் தான் மழை கொடுக்குன்னு சொல்ற, நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை அடைத்தார் எலியா. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? வானத்தை அடைத்தார் எலியா. அப்போ எத்தனை வருஷம்? 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைக்கப்பட்டது. எலியா யார் தோத்தா? ஆகாப் தோத்தா. இப்ப இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த மழையை யாரு பெய்ய பண்ண வைத்தது? எலியா கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து வானத்திலிருந்து அக்கினியையோ மழையையும் என்ன செஞ்சாரா? கட்டளையிட்டு வர வைத்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார். இதுதான் சவால்களை சந்திக்கிற மழை. ஆமா, இனி கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போற காரியம் சவால்களை சந்திக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? ஆமா, இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்கள். ஆமா, இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்கள். தேவன் இன்றைக்கு சொல்றாருமா, அப்ப இன்னைக்கு நம்ம மேல எந்த மழையை பெய்ய பண்ண போறாரா? வல்லமையின் மலை. இந்த மலையின் பெயர் தான் பின்மாரி மலை. இந்த மலையின் பெயர் தான் எந்த மலை? அக்கினி மலை. தேவன் இன்னைக்கு சொல்றாரு, சவால்களை சந்திக்க வைக்கிற. ஆமா, கர்த்தரே தெய்வம் என்று எலியாவை கொண்டு கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தாரே. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? நம்ம மேல இனி சவால்களை சந்திக்கிற ஒரு அக்கினி மலை. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த அக்கினி மலையை என் மேல இனி நீங்க போடணும். இனி என் மேல இந்த அக்கினி மலையை நீங்க என் மேல போடணும் ஆண்டவரே. சவால்களை சந்திக்கிற அக்கினி மலை. அப்ப இது எப்படி சொல்லானா? சவால்களை சந்திக்கிற அளவுக்கு இனி என் மேல தேவன் ஒரு போர்வையை போத்த போகிறார். நம்ம மேலே எதை போத்த போறாரா? போர்வைய. ஆண்டவரே என் மேலே ஒரு போர்வை. அந்த எதிர்பார்ப்போட நான் ஆண்டவரே இந்த சப்புன்னு ஊழியம் பண்ணவெல்லாம் நான் விரும்பலை. சொல்லுங்கள், நான் அந்த சப்புன்னு ஊழியம் பண்ணவெல்லாம் நான் விரும்பலை. ஆண்டவரே, நான் கூடலூரில் அன்னைக்கு காலையில் எனக்கு செய்தி என்ன வார்த்தை தெரியுமா சொல்லி எழுப்பினார் என்னை. ஆண்டவரே காலையில் எழுப்புறார், 4 மணிக்கு என்னை எழுப்புற பொழுது என் உள்ளத்துக்குலேருந்து அந்த வேடோட கர்த்தர் எழுப்புறாரு. ஊழியம் செஞ்சால் எலியாவை போல வானத்தை திறக்கிறவராகவும் மோசையை போல பூமியை பிளக்கிறவராகவும் கர்த்தர் நம்மளை ஊழியம் பண்ண வைக்கணும். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். எலியாவை போல பக்கத்தில் கர்த்தர் ஊழியம் பண்ணனா எலியாவை போல வானத்தை திறக்கிறவங்களாகவும் மோசையை போல பூமியை பிளக்கிறவர்களாகவும். ரெடியாமா? ஆமே. தேவன் இனி அந்த எல்லைகளுக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? ஆமே. அப்ப இன்றைக்கு தேவன் நம்ம மேல போர்த்துகிற போர்வை ஒரு வல்லமையின் போர்வை, அல்லது ஒரு அக்கினியின் போர்வை, அல்லது சவால்களை சந்திக்கிற போர்வைகளை தேவன் இன்றைக்கு நம்ம மேல போத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? எத்தனை பேர் எனக்கு வேணும்னு சொல்றீங்க? 2வது, ஏன் இந்த போர்வை எனக்கு வேணும்? ஏன் எதுக்கு இந்த போர்வை உங்களுக்கு வேணும்?
சொல்லுங்க. எதுக்கு இந்த போர்வை? அதாவது வேதத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது இந்த போர்வை எலியா மேல இருந்தபடியினாலதான் பாகாலின் ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? சிதறடிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல, அல்லது பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றதை விட துன்மார்கள் எல்லாம் அமிழ்ந்து போக. எதுக்கு தேவை இந்த போர்வை? நமக்கு எதுக்கு தேவை? துன்மார்க்கர்கள். சொல்லுங்க, துன்மார்க்கர்கள் எல்லாம். அப்படின்னா துன்மார்க்கரை வேதத்துல நிறைய இடத்துல எதை அடையாளம் படுத்தப்பட்டிருக்கும்னா ஜலம். சொல்லுங்க, துன்மார்க்கரை எதை அடையாளம்? ஜலம். சொல்லுங்க, ஜலம். ஜலம்னு சொல்லி எந்தெந்த இடமெல்லாம் வேதத்துல ஒரு 2 வசனத்தை நான் காண்பிக்கிறேன். வாசிப்போ யோபுவின் புத்தகம் 26:12 வாசிங்க. யோபுவின் புத்தகம் 26:12. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் சமுத்திர கொந்தளிப்பு. நல்ல விளங்கமா, வேதத்துல சமுத்திரம் என்று இருக்கிற இடம் அப்படின்னா சமுத்திரம், ஜலம். நீங்க இந்த ஆதியாகமத்துல ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புறாவை வெளியே விட்டார், ஜலம் அங்காமல். அதெல்லாமே என்னன்னா ஒரு பயங்கரமான வருகை குறித்ததான ஒரு மெசேஜ். அதுல ஜலம் குறையாதபடினாலே அப்படி நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ஜலம் அப்படின்பது எதை குறிக்குதுன்னா துன்மார்க்கரை குறிக்கும். எதை குறிக்கும்? அது அந்த சாப்டர் வேண்டாம். ஆனா இப்ப இந்த இடத்துல மட்டும் சொல்ற ஜலம் என்பது எதை குறிக்குன்னா துன்மார்க்கர். அப்ப அது இன்னொரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21. ஆமா, 21 வாசிங்க. புதிய வானம் புதிய பூமி வாசிங்க பார்க்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் இருந்தது. அப்படின்னு என்னன்னா புதிய வானம் புதிய பூமி வருகிற பொழுது சமுத்திரம் இல்லாதிருக்கும் என்றால் துன்மார்க்கர் ஒருவர் இருக்க மாட்டாங்க. நல்லா விளக்கமா, இன்னைக்கு நம்ம மேல எதுக்கு தேவன் வல்லமையின் போர்வையை போர்த்துகிறார் என்றால் துன்மார்க்கரை அழிக்கும்படி அல்லது துன்மார்க்கரை குறைய பண்ணும்படி. நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் கலிகூரு. நீதிமான் பெருகினால் பட்டணம் கலிகூரு. நீதிமான்களை பெருக வச்சு, ஆமா இந்த இடத்துல வாசிக்கிறோம், சமுத்திரம் இல்லாமல் இருக்கணும். துன்மார்க்கர் இல்லாத ஒரு பூமியாக நம்ம பூமியை மாற்றுகிறதுக்கு தான் தேவன் என் மேல ஒரு வல்லமையின் போர்வையை போத்துகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென் என்று சொல்லுவோம். எதுக்கு போத்துறார்? திரும்ப சொல்லுங்க. சரி சொல்லுங்க. இப்ப ஜலம், சமுத்திரம் இதெல்லாம் யாருக்கு அடையாளம்? துன்மார்க்கர். இன்னொரு அதாவது சமுத்திரம் என்பது ஜனம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அடையாளத்தை சொல்றேன். வாசிங்க. சங்கீதம் 2:1 வாசிங்க. ஜாதிகள் கொந்தளித்தது. அங்க எது கொந்தளித்ததாமா? யோபு 26:2 சமுத்திரம் கொந்தளித்தது. இங்க எது கொந்தளித்தது? ஜாதிகள். அப்ப அதாவது எந்தெந்த இடத்துல சமுத்திரம் ஜலம்னு வருதோ அது யாருக்கு அடையாளம்னா துன்மார்க்கருக்கு அடையாளம். அப்போ இன்னைக்கு தேவன் எதுக்கு இந்த வல்லமையின் போர்வையை, நல்ல விளக்கமா, எதுக்கு உங்க மேல இந்த வல்லமையின் போர்வையை போத்துகிறார் என்றால் பூமியில இருக்கிற துன்மார்க்கர்களை எல்லாம் அழிக்கும்படி, பாகாலின் மனிதர்கள் எல்லாம் அழிக்கும்படி, மாந்திரீக வல்லமை, பில்லி சூனிய வல்லமை, செய்வனையின் வல்லமை, சாத்தானின் போராட்டம், பிசாசின் போராட்டங்களை ஆமா அடக்கத்தக்கதா ஒரு வல்லமையின் போர்வையை உன் மேல போத்தி 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 நீதிமான் பெருகினால் பட்டணம் கலிகூரு. நீங்க பெருகணுமா? துன்மார்க்கரை அடங்கணுமா? துன்மார்க்கர்கள் அடங்கணும். ஜாதிகள் ஜாதிகள் என்ன செய்யணும்? அமர்ந்து போகணும். சும்மா உப்புக்கா சப்புக்கா ஊழியம் பண்றதுக்கெல்லாம் டாடி நம்மளை தெரிந்து கொள்ளல. கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கிற ஒரு வல்லமையின் போர்வையை தேவன் என்ன செய்யறாரா? நம்ம மேல இன்னைக்கு பார்த்த போறாரு. ஒரு வல்லமையின் போர்வை. ஆமென் என்று சொல்லாமா? இப்போ இந்த போர்வை முதல்ல இப்ப அப்படியே வேதத்துல நிறைய பேர் சொல்லலாம். ஆனா எலியாவுக்கு மேல இந்த போர்வை இருந்தது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எலியாவுக்கு மேல இந்த போர்வை ஒரு வல்லமையின் போர்வை இருந்தபடினால்தான் 450 + 400 பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டப்பட்டார்கள். எப்படியாமா? 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் 400 ஏசபேலின் தீர்க்கதரிசிகளும் என்ன செஞ்சாங்க? அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நம்ம பட்டணங்களுக்குள்ள, நம்ம தேசங்களுக்குள்ள, நம்ம வீடுகளுக்குள்ள இருக்கிறதான சமுத்திரம் என்கிற ஜலம் என்கிற துன்மார்க்கரை மடிய பண்ணுகிறதுக்கு எலியாவுக்கு மேல இறங்கின வல்லமையின் போர்வை, வல்லமையின் போர்வை, ஒரு வல்லமையின் போர்வை இன்றைக்கு தேவன் நம்ம மேல போத்தணுங்கிற நான்
கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா இன்னைக்கு தேவன் நம்ம மேல அந்த வல்லமையின் போர்வையை போர்த்த போறான். ஆமென் என்று சொல்ல முதல்ல எலியா மேல இருந்தது. அடுத்து யார் மேல இருந்ததுன்னா எலிசா மேல. அடுத்து யார் மேல இருந்தது? முதல்ல யார் மேல இருந்தது? ரெண்டாவது யார் மேல? எலிசாவின் மேல. எப்படி இருந்ததுன்னா எலியாவுக்கு மேல இருந்த அந்த போர்வை யார் மேல விழுந்துச்சு? எலிசாவுக்கு மேல. எலியா 7 அற்புதங்கள் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. எலிசா 14 அற்புதங்கள், 2 மடங்கு அபிஷேகத்தோட 14 அற்புதங்களை செய்தார். 13 அற்புதங்களை செய்தார். 1 குறைஞ்சிருச்சு. ஏன்னா இவர் கேட்டது 2 மடங்கு, இவர் கேட்டது 2 மடங்கு. 13 அற்புதம் நடந்துருச்சு. ஆனா எலிசா என்ன செஞ்சிட்டாரு? செத்து போயிட்டாரு. நல்ல கரதட்டுமா. செத்த பிறகு, ஏன்னா ஒரு அற்புதம் குறையுது, ஒரு அற்புதம் குறையுது. அவன் செத்து கல்லறைக்குள்ள இருந்த பொழுது அவன் எலும்புகளுக்குள்ள இருந்த வல்லமை 1 வருஷம் ஆயிடுச்சுமா. எலிசா செத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அவனை பெதைச்சிட்டாங்க. எந்த தண்டு வருது? மோவாப்பின் தண்டு வருது. அந்த நேரத்தில் ஒரு பிணத்தை கொண்டு வராங்க. பிணத்தை கொண்டு வருகிற பொழுது எதுக்கு மோவாப்பின் தண்டுகள் வருது? இந்த தண்டுகளை பார்த்த உடனே இந்த பிணத்தை தூக்கிட்டு வந்து இந்த பிணத்தை யாரோடைய குழிக்குள்ள போட்டு போயிட்டாங்க. எலி எவ்வளவு கர்த்தர் நல்லவர் பாருங்க. அந்த எலிசாவினுடைய கல்லறைக்குள்ள அந்த பிண விழுந்தது. அந்த எலிசாவினுடைய எலும்புகளுக்குள்ள இருந்த அந்த வல்லமை எலும்புகளுக்குள்ளமா, எலும்புகளுக்குள்ள. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜான் விக்லிப் என்கிற ஒரு மனுஷன் பயங்கரமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாரு. அப்போ பயங்கர மரித்தோரை எழுப்புகிற பயங்கர ஊழியங்களை செய்து கொண்டிருந்தாரு. அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா மரிச்சிட்டாரு. மரிச்ச உடனே அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் என்ன செஞ்சிட்டார்? ஐரோப்பா கண்டத்தில் நடந்த காரியம், அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு 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 உந்துதல், ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா இவரே எல்லாம் அநேகரை உயிரோட எழுப்புனவர். ஒருவேளை இவரே எழும்பி வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அவரை தோண்டி எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சு அந்த சாம்பலை எடுத்து என்ன செஞ்சாங்க? ஐரோப்பா கண்டம் முழுவதும் என்ன செஞ்சாங்களா? அப்படியே தூவிட்டாங்க. இனி என்ன செய்ய போறேன்னு. ஆனா அவர் தூவின அந்த சாம்பலிலிருந்து ஐரோப்பா கண்டத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் 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 எழுப்புதலுமா. நம்ம மேல போடுற அந்த வல்லமை சாதாரணமான வல்லமை இல்ல மகளே, இல்ல. ரிசீவ் பண்ணிக்கோ. என் மேல போடுற வல்லமை ரேகா தோரேலே ரேகே தேரேலே ஷக்கதல ரபலபலபா. சாம்பல்ல இருந்து ஆமா வல்லமை, எலிசாவினுடைய எலும்புகளுக்குள்ள இருந்த வல்லமை. நீங்க நினைச்சு பாருங்க, 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த வல்லமை பாருங்க, செத்து போகல. அந்த வல்லமை எலிசாவினுடைய எலும்புகளுக்குள்ள இருந்தது. அந்த எலும்புகளுக்கு மேல ஒரு பிணத்தை போட்டாங்க. அந்த பிணத்துல அந்த மன உயிரோடு கூட எழும்பிச்சு. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, எலிசாவை கொண்டு தேவன். அப்போ அந்த எலிசாவினுடைய வல்லமை அல்லது எலிசாவுக்கு மேல இருந்த அந்த வல்லமையின் போர்வை மோவாப்பின் தண்டுகளுடைய அந்த துன்மார்க்கத்தை அமர்த்தி போட்டது. அடுத்து ஏசப்பா அவருடைய வல்லமை, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயோ பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தபடியினாலே ஆமா நிறைய ஜாதிகள் எழும்பினாங்க, ஜனங்க எழும்பினாங்க, பரிசேயர்கள் எழும்பினாங்க, சதிசேயர்கள் எழும்பினாங்க. ஆனா ஏசப்பா காலத்துல வந்த அந்த எழுப்புதலின் நிமித்தம் பரிசேயர், சதிசேயர், துன்மார்க்கர் எல்லாம் அமர்ந்து போனார்கள் அல்லது அடங்கி போனார்கள். ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது ஏசப்பாவை அதாவது அவர் ஊழியம் செய்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை கொண்டு போய் கல்லறைக்குள்ள வச்சுட்டு இனி அவளாதான்னு நினைச்சாங்க. அவளாதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா 3ஆம் நாளிலே அவர் எழும்பி உயிரோடு கூட இருந்து இவர் தேவ குமாரன் தான் என்பதை நிரூபித்தார். எல்லாம் அடங்குச்சு. முதல்ல யார் மேல இருந்தது? அடுத்து 3வது ஏசப்பா, 4வது சீசர்கள் மேல. ஏசப்பா மேல இருந்த அந்த போர்வை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்த பொழுது அவங்க மேல ஒரு அக்கினியின் மழை பெய்தது, வல்லமையின் மழை பெய்தது. அதற்கு அப்புறம் சுவிசேஷம் பரவினது.
ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? எல்லாரையும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டே வந்தாரு. அதுல முக்கியமா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷனை குறித்து மாத்திரம் இப்பதான் பிரசங்கம் தொடங்குறேன். ஒரே ஒரு மனுஷன் மேல விழுந்த அந்த போர்வியை குறித்து இன்றைக்கு தேவன், இது ரொம்ப நேரம் இருக்காது, கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிச்சு இந்த அபிஷேகம் நம்ம மேல வேணும்னு சொல்லி ஜெபிக்க போறோம். திரும்ப சொல்லுங்க, முதல்ல யார் மேல இருந்தது? அடுத்து எலிசா மேல, அடுத்து ஏசப்பா மேல, அடுத்து சீசர் மேல, அடுத்து சொல்லுமா ஏன் மேலம்மா? சொல்லாமா சொல்லுங்க. முதல்ல எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, சீசர்கள். அடுத்து ஏன் மேல ரிசீவ் ஏன் மேல? ஐயா அவர் மேல கூட வைக்கல, அவரு அம்மா மேல வச்சு உன் மேல ஒரு வல்லமீன், நல்ல நேசமுள்ள ஒரு தகப்பன். உண்மையாக இந்த சூழ்நிலையில மனைவியை நேசிக்கிற கணவன்மார்கள் பாக்கியம். நல்ல, ஆமாம், நாங்கள் வீட்டுக்கு போன பொழுது நல்லா எங்களை உபசரிச்சாங்க. ஆமாம், இந்த வியாதியின் நடுவிலையும் கூட அந்த மனைவியை அவ்வளவா அவர் கேர் எடுக்கிறார். அவருக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமேன் என்று சொல்லுவார். திரும்ப சொல்லுங்க, யார் மேல? முதல்ல எலியா, அடுத்து எலிசா, அடுத்து இயேசு கிறிஸ்து, அடுத்து சீசர், அடுத்து நான் தாங்க. ஆமேன் என்று சொல்லுவோம். என்னை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்துல கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க போறான். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அப்போ ஒரே ஒரு மனுஷன் மேல விழுந்த அந்த போர்வை வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க சிஸ்டர். 7-8. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே எழுப்பினாராமா? அப்படின்னு என்ன, இங்க உட்கார்ற இடமா நீ? இவர் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிற ஆளாயா நீ? சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி, நல்ல விளங்க, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. என்ன சொல்றாரு? உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு. அப்படின்னா உன் போர்வைய, யார் மேல போர்வை? பேதுரு. இங்க யார பத்தி சொல்லப்படுகிறது? பேதுரு மேல தேவன் ஒரு போர்வையை போத்தி இருந்தாரு. இப்ப இந்த இடத்துல வந்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ இருக்கிற இடமா இது, இந்த போர்வையை போத்திக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா போர்வை. ஏன்னா இப்போ இந்த பேதுருக்கு அடிக்கடி ஒரு பழக்கம் இருக்கு, வஸ்திரத்தை கழறது. எங்க கழட்டினாரு? ஆமா, ஆமா, ஏசப்பா ஆமா மரித்து உயிர்த்ததுக்கு அப்புறம் அவர் வஸ்திரம் தெரியாதவனா இருந்தபடினால குதிச்சாரு. அந்த இடத்துல இருக்குது. அப்போ இவர் மேல தேவன் ஒரு போர்வையை போர்த்திருந்தார். அந்த போர்வையை கழட்டி வச்சுட்டாரு இவரு. அது எந்த போர்வை? அந்த போர்வையை போத்தறதுனால யாருக்கு? பேதுருக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு என் மேல அந்த போர்வை வேணும். ஆமேன் என்று சொல்லலாமா? அது எந்த போர்வைன்னு இப்ப திரும்பவும் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, 3 காரியத்தை சொல்றாரு. முதல்ல உன்னுடைய அறக்கச்சையை கட்டைக்கு. அறக்கச்சை என்பது எது குறிக்கிறது? சத்தியம் என்கிற அரைக்கச்சை. சத்தியம்னா என்ன அர்த்தம்? சத்தியம்னா என்ன? நான் நிறைய முறை டீச் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. சிலுவை. சத்தியம் என்றால் என்ன அர்த்தம்? திரும்ப சொல்லுங்க. சத்தியம்னா என்ன அர்த்தம்? திரும்ப சொல்லுங்க. சத்தியம்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அதைத்தான் திரும்பவும் சொல்ற. ஒருவேளை இந்த லென்த் நாட்களில நம்ம அந்த 7 வாரங்கள் இந்த சிலுவையை குறித்து தான் தியானிச்சு அதுல இருந்து எத்தனை ஆசீர்வாதம் நிறைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது சத்தியம் என்னும் கச்சை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப தேங்க்யூ, ஆமேன். சரி, இந்த இடத்துல வாசிப்போம். அதாவது நீ சத்தியம்னா என்னன்னு சொல்ற? நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்கிறது வாக்கு தத்தம் அல்லது வசனம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்பது வசனம், வாக்கு தத்தம். நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நான் சிலுவையிலே செய்திருக்கிற கிரயம் சத்தியம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அதனால்தான் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனம் என்னும் சத்தியம். அதாவது ரட்சிப்பின்
சுவிசேஷமாகிய வசனம் என்னும் சத்தியம். அதாவது வசனம் என்பது நீ ஆசீர்வாதமாய் இருப்ப, அதைக்காக ஒரு கிரயம் செஞ்சிருக்கிற மாதிரி சிலுவையில, அது சத்தியம், அது சொல்லுகிறது சுவிசேஷம், அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறது ரட்சிப்பு. அதுதான் வசனமா ரட்சிப்பின் சுவிசேஷமாகி இது எபேசியர்ல இருக்கும். ஓகே, அங்க போக வேண்டாம். அப்போ நான் உனக்காக மறிச்சு எல்லாவற்றையும் முடிச்சேங்கிற சத்தியம் என்கிற கச்சையை நீ கட்டிக்கோ. நீ ஏன் சிறைக்குள்ள கிடக்கிற? அதுதான் அதனுடைய அர்த்தம். நீ ஏன் சிறைக்குள்ள கிடக்கிற? சத்தியம் என்ன கச்சையை நீ என்ன செஞ்சுக்கோ, கட்டிக்க. ஒண்ணு. அடுத்து என்ன சொல்றாரு? சத்தியம் என்ன கச்சைய பெல்ட், நீ அது ஒரு பெல்ட். அறக்கச்சனை என்னது? பெல்ட். நான் உனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேங்கிற கச்சையை கட்டிக்கோ. அடுத்து எதை போட்டுக்கோ? பாதரட்சி என்பது நான் உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன். உங்களுக்கு டீச் பண்ண மாதிரி சொல்லுங்க. எஸ் குட். சத்துரு, அதாவது நான் இப்படி கேட்குறேன், உங்க வீட்டுக்குள்ள ஒரு பூரா வந்தா எதமா தேடுவீங்க? செருப்பதானமா தேடுவீங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பூரா வந்துட்டா என்ன தேடுவீங்க? பெரிய கம்பவை தேடிட்டு இருப்பீங்க. என்ன செய்வீங்க? செருப்படுத்து ஒரே மிதிக்க மாட்டீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உன் வீட்டுக்குள்ள பிசாசு வந்துட்டானா மிதிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே உனக்கு பாதரட்சி கொடுத்துருக்கிறேன். அதனால தான் ரட்சணியோங்கிற தலை சீரா நீதிங்கிற மார்க்கவசம் ஆயத்தம் என்னும் பாதரட்சி. அப்படின்னா ஆயத்தமா இரு. பிசாசும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சமும் கூட நீ என்ன சொல்லாத, விட்டுறாத. அப்போ இப்ப சொல்றாரு பேதுருகிட்ட, பேதுருவே எப்படி விட்டேன், சீக்கிரம் பாதரட்சி போட்டுக்கோ. மூன்றாவது தான் எதை சொல்றாரு? உன் வஸ்திரம். இந்த போர்வை எந்த போர்வை? வாசிப்போம். அந்த அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். முதல்ல அந்த 12 வாசிங்கள, 12:1 வாசிங்க. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். 12:1 வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருந்தது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். போதுமா? நான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் நேற்று தினத்துல நான் ஏசப்பாவை நான் கேட்டேன். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அதாவது இப்ப யார காப்பாத்துறதுக்கு தூதன் இறங்கி இருக்கிறாரு? இதுக்கு முன்னாடி யார் செத்தா? அத ஜேம்ஸ் தமிழ்ல சொல்லுங்கம்மா. யாக்கோபு. யார் செத்தா? யாக்கோபு. யார் செத்தா? யாக்கோபு செத்துட்டார். இப்ப நான் கேட்கிறேன், யாக்கோபை கொலை செய்தது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அறிந்து யாரையும் பின்தொடர்ந்தாரு? பேதுருவையும் பிடிக்க தொடங்கிட்டாங்க. நான் இப்படி கேட்டேன், ஆண்டவரே பேதுருக்காக இவ்வளவு வைராக்கியம் இறங்குனீங்களா? அப்ப யாக்கோபு செத்த பொழுது எங்க இருந்தீங்க? புரியலையா? பேதுருக்காக இப்படி இறங்கிட்டீங்களே, அப்ப யாக்கோபு கொலை செஞ்சாங்களா? அப்ப ஏங்க நீங்க எழும்பல? அப்ப ஏன் தூதனை நீங்க அனுப்பல? அப்படின்னு அப்பதான் சொன்னாரு, இல்ல பேதுருக்கு மேல ஒரு விசேஷித்த போர்வையை நான் போத்திருந்தேன், அதனால பேதுரு சாகக்கூடாது, பேதுரு சாகக்கூடாது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் மேல ஒரு போர்வையை போத்து இருக்கிறபடினால ஓ மரணம் இல்ல, மரணம் இல்ல, மரணம் இல்ல, மரணம் இல்ல, மரணம் இல்ல உனக்கு மகளே. ஆமா, நகோமி அம்மா பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்துல உங்க மேல இருக்கிற மரண போர்வையை தேவன் எடுத்துட்டு ஜீவ போர்வையை தேவன் உங்க மேல போத்து இருக்கிறாருமா. நோ, உன் மேலுக்கு ஒரு திட்டம் முடியற வரைக்கும் பிசாசுடைய சித்தத்துக்கு தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. பிசாசேன்னு எத்தனை முறை வேணாலும் எழும்பிக்கோ, எத்தனை முறை வேணாலும் வந்து போ, முடியாது முடியாது முடியாது. ஓ இயேசு, ஏன்னா பேதுரு மேல ஒரு விசேஷித்த போர்வை. பேதுரு மேல எந்த போர்வை இருந்தது? ஒரு விசேஷ போர்வை. அதுதான் எந்த போர்வை? வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்கம்மா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து அந்த மறுபடியும் 19வது வேதவசனத்தை வாசிப்போம். பரலோகத்தின்
மேற்கோளை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இன்னைக்கு தேவன் பேதுரு மேல எந்த போர்வை அல்லது எந்த போர்வையில அவன் நின்னா அப்படிங்கிறதை குறித்து, அந்த போர்வையை தேவன் இன்றைக்கு நம்ம மேல போர்த்துகிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுறாரு. இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல ஏசப்பா கேட்கிறாரு, எல்லார்ட்டையும் கேட்கிறாரு, என்னை இவர்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ எத்தனை 16 15 அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்றீங்க, அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டுப்பா, நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாரா, என்ன உடனே சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரா, கிறிஸ்து என்றார். அடுத்த வசனம், இயேசுவானவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இது உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என்ன சொல்றாரு, நல்லா சொல்லுங்க, இந்த 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 கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எந்த கல்லின் மேல்? இதையும் அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன், அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, இந்த கல்லின் மேல் அப்படின்னு தேவன் சொன்னார் பாருங்க. நேத்து தான் எனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்தாரு. ஏன்னா பேதுருட்ட கேட்கிறாரு, பேதுருவே என்னை எல்லாரும் யாருன்னு சொல்றாங்கன்னு பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு எப்படிங்க வந்துச்சு? யாருக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடுனா, நீர் ஜீவனுள்ள தேவன். நீர் எந்த தேவன்? நல்லா சொல்லுங்க, நீர் எந்த தேவன்? நீர் எந்த தேவன்? ஜீவனுள்ள தேவன் ஒண்ணு. ரெண்டாவது, நீர் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேக். தேங்க்யூ. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் மேசியா, மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால், அப்போ இது அபிஷேகம் பெறுகிறது எதுக்கு அப்புறம் நடந்தது ஏசப்பாவுக்குன்னா, சிலுவைக்கு அப்புறம் தான். ஆனந்த தைல அபிஷேகம் ஏசப்பாவுக்கு சிலுவைக்கு அப்புறம் தான் நடந்தது. ஆனா பயங்கரமான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் தேவன் என்ன செஞ்சாரா, பேதுருக்கு வெளிப்படுத்தி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒண்ணு. ரெண்டாவது, நீர் ஜீவனுள்ளவர். இதற்கு ஒப்பனையா இன்னொரு வசனத்தை சொல்றார் பாருங்க, அவரோட நிருபத்தில் சொல்றார் பாருங்க, அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை எடுத்து காட்டுறதுக்கு இன்னொரு வசனம் 1 பேதுரு 2:4-5 வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:4-5 அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை திரும்ப 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 பேதுரு சொல்றார். வாசிப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய, ஜீவனுள்ள கல்லு. யார் சொல்றா? பேதுரு. என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள கல்லு சொல்றாரு. 2 காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள கல்லு. திரும்ப சொல்லுங்க அந்த வார்த்தை, ஜீவனுள்ள கல்லு. ஒன்னு நீர் ஜீவனுள்ளவர். சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ளவர். ஒன்னொன்னு என்னன்னா கல்லு. கல் என்பது எதை குறிக்க? நியாயப்பிரமாணத்தில் இந்த இடத்துல சொல்ற கல் என்பது இயேசு கிறிஸ்துவை. கல் என்பது கற்பாறை. கற்பாறை என்றால் கண்மலை. கற்பாறை என்றால் என்ன அர்த்தம்? கண்மலை. அப்ப நீங்க ஜீவனுள்ள கண்மலை. அப்ப இந்த இடத்துக்கு மறுபடியும் வருவோம். என்னை யார் என்று சொல்லுகிறான் என்று கேட்ட பொழுது என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுருவே, இந்த வெளிப்பாடு உனக்கு இருக்குது பாத்தியா? இந்த விசுவாச போர்வைக்கு மேலதான் நான் என் சபையை கட்ட போறேன். நீ வாயை திறந்து சொல்லிட்டீல, நீ ஜீவனுள்ள தேவன். இந்த விசுவாச கல்லுது. நானும் அப்படிதான் நினைச்சது. பேதுரு மேலதான், பேதுரு மேல சபை கட்டினா அவர் என்னங்க பண்ணுவாரு? பேதுரு மேல் இல்லம்மா, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது பாத்தியா? என் தேவன் ஜீவனுள்ளவர், என் தேவன் ஜீவனுள்ளவர். எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
தேவனுடைய பார்வையில பேதுரு ஒரு விசேஷமானவனா மாறினா. காரணம் என்ன தெரியுமா? பேதுருவுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இல்லாத ஒரு வெளிப்பாடு என்னன்னா, என் தேவன் ஜீவனுள்ளவர். என் தேவன் எப்படிப்பட்டவர்? என் தேவன் எப்படிப்பட்டவர்? என் தேவன் எப்படிப்பட்டவர்? கல்லல்ல, மரமல்ல, மண்ணல்ல, மனுஷன் அல்ல. நான் ஆராதிக்கிற என் தேவன் ஜீவனுள்ளவர். நல்ல கரந்தட்டு. ஜீவனுள்ளவர். இந்த கல்லின் மேல், ஜீவனுள்ள இந்த கல்லின் மேல் நீ சொல்லுகிற இந்த விசுவாசத்துக்கு மேலதான். அந்த விசுவாசம் இருந்துட்டா போதும் மகளே. உன் மேல ஒரு வல்லமையை நான் போட்டுருவேன். உன் மேல ஒரு வல்லமையை போட்டுருவேன். உன்னை கொண்டுதா, உன்னை கொண்டுதா, உன்னை கொண்டுதா. அதனாலதான் எல்லாருக்கும் கிடைக்காத நிறைய பாக்கியம் பேதுருக்கு கிடைச்சது. அதுல ஒரு பாக்கியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சீசர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் யாரும் சொல்றீங்க? கடலின் மேல் நடந்து வந்த அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கல? ஆமா, உம்மை பார்த்துட்டே வரேன்னு சொல்லி நீ தேவகுமாரன் ஆனான்னு சொல்லிட்டு, ஆமா, பேதுரு என்ன செஞ்சாரு? அந்த கடலின் மேல நடந்தாருமா. கடலின் மேல நடந்தாரு. அந்த போர்வை நல்ல விளங்குமா? இந்த விசுவாச போர்வை தான் இன்னைக்கு நமக்கு இருந்ததுன்னா நம்ம அக்கினியாய் பயன்பட போறோம். எந்த விசுவாச போர்வினா? என் தேவன், என் தேவன், என் தேவன் ஜீவனுள்ளவர், அவர் கண்மலை. என் தேவன் ஜீவனுள்ள கல்லு, ஜீவனுள்ள கண்மலை. அதாவது எல்லாரும் தேவனை வித்தியாசமா பார்த்தாங்க, ஆனா பேதுரு தேவனை வித்தியாசமா பார்த்தா. நான் கடலில் நடந்தாலும் கூட என்னை மூழ்க விடாம நீங்க என்னை தூக்கி எடுப்பீங்கன்னு பேதுருக்கு தேவன் மேல, ஏசப்பா மேல ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த போர்வை, அந்த விசுவாச போர்வை நம்ம மேல இருந்துச்சுன்னா, நம்ம மேல இன்னைக்கு ஒரு வல்லமையின் பெருமழை அல்லது அக்கினியின் போர்வையை இன்றைக்கு தேவன் நம்ம மேல போத்த போறார். ஆமென் என்று சொல்லலாமா? அந்த விசுவாச கண்கள் இன்றைக்கு. அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ரொம்ப டேடிட்டு சொல்றது, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் மேல இருக்கிற, எனக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க, அல்லது இந்த விசுவாசத்தை எனக்குள் பெருகும்படி செய்யுங்க. இதை செய்வ மகளா, அதை செய்வ மகளா, அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேனா, எனக்கு விசுவாசிக்க முடியல. ஆனாலும் என் விசுவாசத்தை நீங்க என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, கர்த்தரே தெய்வம் என்று இந்த பட்டணத்துல மாத்திரமல்ல, முழு தேசத்துக்குள்ளேயோ என்னால நிரூபிக்க முடியும். ஆனா நீங்க என் மேல அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆமென் என்று சொல்லலாமா? அந்த விசுவாசம் சொல்லுங்க. எந்த விசுவாசம் பேதுருவுக்குள்ள இருந்தது? என் தேவன் ஜீவனுள்ளவர். நான் ஆராதிக்கிற என் தேவனை தப்புவிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர். அந்த விசுவாச போர்வை இருந்தனால தாங்க ஒருத்தனை பார்த்து சொன்னாரு, அந்த ஆலயத்தின் வாசல் இருந்தவன் ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்த பொழுது, இங்க பாரு, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணெல்லாம் இல்லை, ஆனா எனக்குள்ள ஒரு நாமம் இருக்குது, அவர் ஜீவனுள்ள நாமம். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து குதித்து நடந்தான். எழுந்து குதித்து நடந்தான். அந்த ஜீவனுள்ளவர் என்கிற அந்த விசுவாசத்தோட பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 5000 பேதுருவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு தேவன் ரட்சிக்க வைத்தார். ஆமென் என்று சொல்லலாமா? அடுத்து என்ன சொல்றா? பேதுரு நடந்து போகையில், இதெல்லாம் யாருக்கு கிடைக்காத கிருபைதான, பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் பட்டவர்கள். அந்த காலம் வந்துருச்சுமா. இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் நம்மளோட பேசுறாருன்னா, இன்னைக்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தை நம்ம மேல வைக்க போறார். இந்த போர்வை ஏன்னா அவரே எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், இந்த போர்வை யார் மேல கொடுக்கலான்ட்டு அவரே எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய பெரிய நோக்கமே என் வல்லமையை இந்த பூமியில நிரூபிக்கணும். ஆமா, என் வல்லமை இந்த பூமியில வெளிப்படுத்தணும். யாரு கேட்பீங்கன்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து இருக்கிறாரு. எனக்கு வேணும்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறோமோ இந்த வல்லமையின் போர்வையை நம்ம மேல போத்த போறாரு. நம்ம நடந்து போகையில் நிழல் பட்டவர்கள் சொஸ்தமாக போறாங்க. செத்து போய் 1 வருஷமாயி அவன் எலும்புகளுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பும் என்றால், நான் நடந்து போகையில என்னுடைய நிழலை பட்டவர்கள் சொஸ்தமா இருக்கு, தேவன் உதவி செய்ய போறாரு. அடுத்து என்ன அற்புதத்தை சொல்லலாம்? ஆமா, அதாவது எல்லாவற்றுக்கும் மேல பாருங்க,
அந்த கரைய பத்திரத்தையெல்லாம் இதையும் சொல்லலாம். ஆமாம், போர்வை நம்ம மேலே இருந்தால் கரைய பத்திரங்கள் நம்ம கைக்கு வருமா? ஆமாம், என்ன சொல்ல, கரைய பத்திரங்கள் நம்ம கைகளிலே தேவன் கொண்டு வந்து தருவார். போர்வை, வல்லமையின் போர்வை நம்ம மேலே இருந்தால் கரைய பத்திரங்கள், எட பத்திரங்கள், வெள்ளிகள், பொண்ணுகள் எல்லாம் நம்ம பார்த்து நம்மளுடைய பாதத்துக்கு வரும். அதில் 2 பேர் பொய் சொல்லிட்டாங்க. அனனியா சாப்பியார் ஒரே வார்த்தை தாங்க, பரிசுத்த ஆவிக்கு முன்பாக பொய் சொல்லுவது எப்படி? அவ்வளோதாங்க, அவ்வளோ, வேற ஒன்றுமே இல்லை. உடனே அப்பா ஜீவன் விட்டான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒன்று அந்த விசுவாச போர்வை, 2வது அவங்க மேலே இருந்த அக்கினி நாவு. இன்னைக்கு 2வது அடுத்து சொல்கிறேன், என் மேலே ஒரு வல்லமையின் போர்வை வேணும்னா எனக்கு எந்த நாவு வேணும்? எந்த நாவு வேணும்? எந்த நாவு வேணும்? ஆமாம், அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரா? அவர்கள் நாவுகளை அக்கினி பிளவுகளாய் மாற்றினார். அல்லது அதனுடைய இன்டர்பிரேஷன் எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, மறு உதடுன்னு அர்த்தம். இதை ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன். எந்த உதடு? அதாவது அவங்க எல்லாருடைய நாவு மேலே இன்னொரு நாவு வந்து உட்கார்ந்துச்சு. அது எந்த நாவுனா பரலோக நாவு. நல்லா சொல்லுங்க, அது எந்த நாவோ? அக்கினி நாவு, பரலோக நாவு. பேதுருவை தேவன் இவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துறதுக்கு காரணம், ஒன்று அவர் ஜீவன் உள்ளவர் என்று விசுவாசித்தாரு. இன்னொன்று அவன் மேலே என்ன செஞ்சா? ஒரு அக்கினி நாவு இருந்த பொழுது, அவன் பிரசங்கித்த பொழுது 3000 5000 தேவன் என்ன செஞ்சாரா? என்ன செஞ்சார்? ரட்சித்தாரே. அடுத்து பாருங்க, தொட்கால அவன் என்ன செஞ்சா? உயிரோடு கூட தபித்தாலே எழுந்துரு. அவ்வளவுதாங்க. சும்மா இது வாசனை, இதெல்லாம் எழுத்தோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைவேறும். சொல்லுங்க, சொல்லுமா, தபித்தாலே எழுந்துரு. அவ்வளவுதான். தபித்தாலே எழுந்துருன்னு சொன்ன பொழுது தேவன் மரித்தவளை என்ன செஞ்சாரா? உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப எப்படி நிறைய சொல்ல, 3000 5000 ரட்சிக்க வச்சாரு. அடுத்து அவனுடைய நிழல் பட்டவர்கள் சொஸ்தமானார்கள். கடலின் மேல நடந்தாரு. அடுத்து என்ன சொல்லலாம்? ஆமா, அடுத்து ஆமா, மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினாரு. அதாவது எழுப்பவும் செஞ்சாரு, சாகடிக்கவும் செஞ்சார். யாரை எழுப்பினாரு? தபித்தால. யார் செத்தாங்க? சரி, கொஞ்சமா அது இறக்க பண்ணி மனைவியாவது உயிரோடு விட்டுருக்கலாம்ல. பேதுரு அதையும் கூட பாருங்க. இதை இன்னைக்கு அந்த நாவின் அதிகாரம் நம்ம மேலே ஒரு வல்லமை வரணும்னா, நான் அடிக்கடி சொல்கிறேன், நம்மகிட்ட இருந்து வல்லமை புறப்படுறதுக்கு தேவன் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தலை. ஒரே ஒரு ஆயுதம். எந்த ஆயுதம்? நாவு. நம்ம நாவு தாமா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இந்த நாவு, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நாவினுடைய கண்ட்ரோலை உன் கையில் வச்சுக்காத. இந்த நாவு கண்ட்ரோலை யார் கையில் கொடுத்துரு? ஆவியானவரோட. ஒரு வசந்த வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 16 17 முதல்ல 14 வாசிங்க. 16 14. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போടെ செய்யப்பட கடவுது. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் 1 கொரிந்தியர் 16ஆமா? ஆமா, இசைந்திருக்கணும். 17 1 கொரிந்தியர் 17. இல்ல, இசை ஆவியானவரோடு, ஆவியானவர் உங்களை எழுப்புவார். வாசிங்க சிஸ்டர். ரெண்டு கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர். சரிப்பா, இருக்கா? 2 கொரிந்தியர் 16 இருக்கா? இல்லை, சரி. அதாவது என்ன சொல்றாருன்னா, தேவன் நம்மை எழுப்புவார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அவருடைய வல்லமையினாலே தேவன் என்ன செய்யறாரா? நம்மளை எல்லாரையும் எழுப்ப போறாரு. அப்படி நம்ம எல்லாரையும் எழுப்புகிறதுக்கு நம்ம கிட்ட தேவன் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவரோட இசைந்திருங்கள். எப்படி இருக்கணுமாமா? அவரோட நம்ம என்ன செய்யணுமாக்குமா? எல்லாரும் சொல்லுங்க, அவரோட எப்படி இருக்கணுமாமா? இசைந்திருக்கணும். நம்ம ஆவியானவரோடு கூட இசைந்திருக்க 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 நம்ம நாவை ஆவியானவர் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்து நம்ம நாவை தேவன் இயக்குகிற பொழுது நமக்குள் வல்லமையின் ஆவியானவர் கிரியை செய்ய போறார்.
ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1 அப்படியே வாசிங்க. 1 பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். போதும். அதாவது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் அதாவது எழுப்புதல் வந்ததனுடைய மைய இடம் இந்த இடம்தான். எழுப்புதல் அதாவது எப்படி சொல்லப்படுகிறதுனா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து கூடி ஜெபித்த பொழுது அவங்க மேல என்ன செஞ்சா, வானம் திறந்து ஒரு அக்கினி விழுந்து அந்த அக்கினி நாவுகள் அந்த 12 அது எத்தனை பேர் 120 பேர் மேல வந்து இறங்கி அவங்க நாவிலிருந்து அக்கினி எருசலேம் முழுவதும் பரவினது. ஆமென் என்று சொல்ல எங்க முழுவதும் பரவினது? எருசலேம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்னா, நம்ம நாவைத்தான், அதாவது என் மேல ஒரு வல்லமையின் போர்வை வேணும், என் மேல ஒரு வல்லமையினுடைய அக்னியின் போர்வை வேணும், சவால்களை சந்திக்கிற போர்வை வேணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய நாவை கர்த்தர் இன்றைக்கு எந்த நாக்கமாக மாற்ற போறாரா? அக்னி நாவு. சொல்லுங்க, எந்த நாவு? ஆமா, அதாவது அந்நிய பாஷைக்கு 3 அர்த்தம் சொல்லப்படுகிறது வேதத்துல. 2 நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிறோம் அதுக்கு. சொல்லுங்க, அந்நிய பாஷைனா அந்நிய பாஷை, அக்கினி பாஷை, அடுத்து ஜீவ பாஷை. நீங்க பேசுனா ஜீவன் உண்டாகும். எப்படி? நீங்க பேசுனா இப்ப நரம்புகள் உண்டாகட்டும், எலும்புகள் உண்டாகட்டும், தசைகள் உண்டாகட்டும் என்று சொல்ல என்ன வருது? ஜீவன் வருது. அப்போ நம்ம எதுலதான் தேவன் நம்மளுடைய அதாவது தேசத்துல அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த தேவன் எதைத்தான் பயன்படுத்த விரும்புறாரு? நாவு. சொல்லுங்க, எதை பயன்படுத்த விரும்புறாரு? அதாவது நம்ம நாவை, அதாவது நம்ம நாவுல அந்த அக்கினி பாஷை பேச அல்லது ஜீவ பாஷை. ஜீவன் என்பது இன்னொரு காரியத்தை சொல்றா, வசனமானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை அந்நிய பாஷையில பேச அல்லது அந்த வசனத்தை அக்கினி பாஷையில பேச அந்த வார்த்தை கடந்து போய் வேதத்துல வாசிக்கிற சங்கீதம் 130 ஆமா 100 சங்கீதம் அந்த இது சிருஷ்டிக்கிறார். அந்த வார்த்தை வாசிப்போம். சங்கீதம் வாசிங்கம்மா வேகமா. உம்முடைய ஆவியை அனுப்பும்போது நீர் உமது ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து வசனத்தை பேச, உனக்கு என்ன வேணும்? புது கணைய வேணுமா? புது ஹார்ட் வேணுமா? புது எலும்பு வேணுமா? புது நரம்பு வேணுமா? எனக்கு வந்து என்ன ஒரு சொந்த வீடு வேணும், காரு வேணும், எனக்கு என்ன செய்யணும்? இது உங்களுக்கு தேவையானதை நீங்க அந்நிய பாஷையில பேச ஆவியானவர் அதை சிருஷ்டிக்கிறார். நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்னா, உன் மேல ஒரு வல்லமையின் போர்வை வேணும் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் எந்த ஆயுதத்தை எடுக்க விரும்புறாரு? நாவு. உங்க நாவை சரியா பயன்படுத்தணுமா? ஆமென் என்று சொல்லாமா? தன் நாவினாலே வியாதியை வாங்கி கொண்டவர் யாரு? யாக்கோபு. தன் நாவினாலே வியாதியை வாங்கி கொண்டவர். ஆனா நாவினாலே நிறைய மனிதர்களை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இன்னைக்கு பேதுருவை போல இந்த தேசத்துல நான் ஒரு வல்லமையான ஊழியக்காரரா மாறணும், வல்லமையான ஒரு ஊழியத்தை இந்த பூமியில நான் செய்யணும்னா முதல்ல பேதுரு மேல எந்த ஒரு போர்வை இருந்தது? ஜீவ போர்வை, விசுவாச போர்வை. எந்த விசுவாசனா, என் தேவன் ஜீவனுள்ளவர், என் தேவன் ஜீவனுள்ளவர். அப்பதான் வந்து எழுப்புறார். யாரு? தூத எழுப்புறார். எந்திரி பேதுருவே, உன் கச்சையை கட்டிக்கோ, பாதரட்சியை போட்டுக்கோ அப்படின்னா எப்படி தெரியுமா கேட்டிருப்பாரு? நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளா? அப்படிதான் சொல்லியிருப்பாரு. நீ எல்லாம், ஏன்னா உங்க கையில அதை நான் ஏற்கனவே சொல்ல பார்த்தியா, பட்டயத்தை நம்மளே கையில வச்சுட்டு என்ன செய்யறோம்? இன்னும் அழுதுட்டு இருக்கிறோம்.
வரவனை எதிர்த்து வருகிறவனை வெட்ட முடியாம. அப்போ சீக்கிரம் உன் கச்சையை கட்டிக்கோ, அடுத்து உன் பாதரட்சியை போட்டுக்கோ. உன் வல்லமையின் போர்வை எங்கே? போர்வை எங்கப்பா? உன் போர்வையை போத்திக்கோன்னு சொல்லி பாருங்க, அந்த போர்வையை போத்திட்டு கடந்து வராரு. கதவுகள் எல்லாம் தானாய் திறந்தது. தானா 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 தானா. முதலாம் காவல் திறந்தது, இரண்டாம் காவல் திறந்தது, மூணாம் காவல் திறந்தது, தானாய் திறந்தது. அதாவது வேதத்துல பேதுரு எத்தனை முறை சிறைக்குள்ள இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது? எத்தனை முறை சிறைக்குள்ள இருந்தாருன்னு வேதத்துல சொல்லப்படுகிறது? அதே தெரியல. 2 முறைமா. 4ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது, 12ஆம் அதிகாரத்தில். ஆனால் சரித்திரம் சொல்லுது அடிக்கடி இது நடக்குதாம்மா. கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு வர மாதிரி. ஏன்னா இவரை போய் என்ன செஞ்சுவாங்க, சிறைச்சாலைக்குள்ள அடைச்சிடுவாங்க. அடுத்த நாள் பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு பாரு, அந்த சிறையின் கதவுகள் தானாய் திறந்தது. ஏன்னா பேதுருக்கு மேல ஒரு வல்லமையின் போர்வை இருந்தபடினால கதவுகள் எல்லாம் தானாய் 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 திறந்து கொண்டே இருந்தது. திறந்து கொண்டே இருந்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ சாதாரண ஊழியத்தை செய்யவும் மாட்ட. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வரவு ஊழியன்னு செஞ்சா எலியாவை போல வானத்தை திறக்கிறவளாய், மோசையை போல பூமியை பிளக்கிறவளாய் நான் ஊழியம் செய்ய போறேன். இன்னைக்கு கர்த்தர் திரும்ப சொல்றாருமா, இந்த வல்லமையின் போர்வையை போத்துக்கோ. உனக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தானா திறக்கும் மகளே. எந்தெந்த கதவை பிசாசு பூடினானோ, எந்தெந்த கதவை பிசாசு அடைச்சானோ, மனிதர்கள் அடைத்தார்களோ, அந்த கதவுகள் எல்லாம் இனி தானாய் திறக்க போகிறது. ஆமென் என்று சொல்லாமா. கம்யூனிஸ்ட் தேசம் ருமேனியா தேசம். அந்த தேசத்தில் ஊழியம் செய்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டும் அப்படிதான் பல முறை சிறைச்சாலைக்குள்ள, கிட்டத்தட்ட 17 முறை. அதாவது சாதாரணமாக இல்லாமா, அப்படியே அவருடைய சரீரத்தை கம்பியை போட்டு கீறி கீறி அடுத்து படுக்க வச்சு அந்த கம்பியில் குத்தி குத்தி கண்களை குத்தி குத்தி. ஆனால் அவருடைய ஊழிய ஓயில கம்யூனிஸ்ட் தேசத்தில், ருமேனியா தேசத்தில் ரிச்சர்ட் உம்ப்ராண்டை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். பெரிய 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 எழுப்புதலை கொண்டு வந்தார். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்க போகிறோம். இன்னைக்கு தேவன் என் மேலே ஒரு வல்லமையின் போர்வையை போத்த போறாரு. நான் உண்மை திரும்ப சொல்கிறேமா, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கன்னா நிச்சய கர்த்தர் உங்க மேலே ஒரு அபிஷேகத்தை போட போறாரு. ஒரு வல்லமையின் போர்வை